வணக்கம் பிள்ளைகள். 2ஆம் தவணை தரம் 11 தயார்படுத்தலுக்காக மாடல் பேப்பர்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில வவுனியா தெற்கு வலயத்தால 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற 2ஆம் தவணை பரீட்சை தரம் 11க்கான பேப்பரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல ஏற்கனவே பகுதி 1 பூர்ணமா பார்த்துட்டோம். பகுதி 2லயும் கணிசமான கேள்விகளை பார்த்துட்டோம். இன்னைக்கு நாங்க இந்த பகுதி 2ல பார்க்க போறது நிறுவல் கேள்விகளை பார்ப்போம். சரியா? இந்த 9வது கேள்வியில நடுப்புள்ளி தேற்றம் தொடர்பா ஒரு வினா ஒன்று வந்திருக்குது. அதே மாதிரி வட்டத்தின் கோணங்கள், ஏன்னா வட்டம், வட்டங்கள், வட்ட தேற்றங்கள் தொடர்பான ஒரு நிறுவல் கேள்வி ஒன்று வந்திருக்கு. இப்படிதான் 2 நிறுவல் கேள்வி வரும். சரியா? 2யுமே பாருங்க பகுதி பியில போட்டிருக்காங்க. இல்லைங்க, அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. பகுதி பியில 2 நிறுவல் கேள்வியும் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க எப்படியோ 2ல ஒன்றை செய்தே ஆகணும் என்ற அர்த்தம். இல்லைங்க, ஏன்னு சொன்னா பகுதி பியில 6 கேள்வி இருக்கும். அதுல 5 வினாக்களுக்கு மாத்திரம் விடை எழுதுக என்று சொல்லி இருக்கு. சரியா? அப்ப 2ல ஒன்றைத்தான் சாய்ஸ்ல விடலாம், மற்றொன்று நீங்க செய்தே ஆகணும். அப்ப ஒன்று அது சமாந்தர கோடுகள், இணையரங்கள், முக்கோணங்கள் தொடர்பா ஒரு தேற்றம், அல்லது இந்த வட்டங்கள் தொடர்பா ஒரு தேற்ற கேள்வி வரும். சரியா? நிறுவல் கஷ்டம் என்று சொல்லுவாங்க சில பேர். சரியா? நிறுவல் கஷ்டம் என்று சொல்லி சில பிள்ளைகள் சொல்லுவாங்க. சரியா? ஆனா அப்படி எல்லாம் இல்லை பிள்ளைகள். நிறுவல் சரியான லேசு. நிறுவல்ல மற்ற பாடங்கள்ல எடுக்கிற மார்க்ஸை போலவே நிறுவல்களிலே மார்க்ஸ் எடுக்கலாம். சரியா? அப்படி அது அந்த கான்பிடன்ஸ் தான் நாங்கள் இந்த கிளாஸ்ல வளர்க்க போறோம். அப்ப உங்களுக்கு முதலாவது கேள்வி எப்படி அமையும்னு சொன்னா, இந்த இருக்கு பாருங்க ஒரு படம் உண்டு. இந்த படத்தை திரும்ப அப்படியே பார்த்து கீறணும். சரியா? திரும்ப அப்படியே பார்த்து கீறணும். உங்களோட பேப்பர்ல விடைத்தாள்ல கீற போறீங்க. அதுக்கு பிறகு இதுல சொல்லியிருக்காங்களே தரவு நாடு புள்ளி, இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன், இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமன்னு சொல்லி முன்னுக்கு சில தரவுகள் தந்திருப்பாங்க. அந்த தரவை அந்த படத்துல குறிச்சாலே ஒரு 2 மார்க்ஸ் அல்லது 1 மார்க்ஸ் வந்துடும். சரியா? நான் சொல்லியிருக்கேன் பிள்ளைகள், உங்களுக்கு எல்லா கேள்வியிலையும் 10க்கு 3 மார்க்ஸ் எல்லாருமே செய்யக்கூடிய மாதிரி தான் அந்த கேள்வியை செட் பண்ணுவாங்க. சரியா? 10க்கு 3 அல்லது 10க்கு 4. சும்மா யோசிச்சு பாருங்களேன். 10க்கு 4 படி 10 கேள்வியும் செஞ்சா 100க்கு 40 மார்க்ஸ் வந்துடும். சரியா? அப்ப ஏன் எல்லாரும் அந்த டபிள்யூ என்ற ரிசல்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியவில்லை. என்ன, எல்லாம் சும்மா இப்ப கணித பாடமே ஒரு பாடமாக்குற பாடமே இல்லை. மற்ற பாடங்கள் மாதிரி படிச்சு விளங்கி படிக்கிற பாடம் தான் கணிதம். விளங்கி படிச்சா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இன்றைக்கு 2ஆம் தவணை கொமர்ஸ் எக்ஸாம்னு சொல்றீங்க. கொமர்ஸ் எக்ஸாம்ல இன்றைக்கு காலையில ஒருத்தரையும் காணல. சரியா? நிறைய பிள்ளைகள் வரல. சரி, அது பிள்ளை இல்லை. காலை மழுப்பி படிக்கத்தானே வேணும். சரியா? இப்போ அத மாதிரி கணித பாட எக்ஸாம் வைங்களேன். இன்னைக்கு கணித பாட எக்ஸாம் நீங்க காலம் எழுப்பி படிக்கவே இல்லை. ஏன்? கணித பாடத்தை ஒரு முறை படிக்கக்குள்ள, சரியா, முதல் தரம் படிக்கக்குள்ளே நல்ல விளங்கி படிச்சிட்டீங்கன்னு வைங்க, அது உங்களுக்கு அப்படியே பதிஞ்சிடும், சேவ் ஆயிரும். உங்களோட மெமரி கார்டில் சேவ் ஆயிரும். அதை நீங்க எத்தனை வருஷம் கழிச்சாலும் அது ஞாபகம் இருக்கும். உதாரணத்துக்கு பைதகரஸ் தேட்டம் ஒரு தேட்டம் இருக்கு. ஏன்னா பைதகரஸ் தேட்டத்தை நான் 9ஆம் ஆண்டுலையும் படிக்கிறேன். சரி, அப்புறம் 11ஆம் ஆண்டுலையும் படிக்கிறேன். ஏன்னா அடிக்கடி படிக்கிறோம் பைதகரஸ் தேட்டத்தை, சின்ன வகுப்புலையும் படிக்கிறோம். அப்ப அதை நீங்க ஒரு தரம் சும்மா அப்படி பாடமாக்காம செம்பக்கத்துல வர்க்கம் மற்ற 2 வரும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி உண்மையாவே அதை விளங்கி படிச்சீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சாலும் ஞாபகம் இருக்கும். சரியா? அந்த மாதிரி இந்த நிறுவல் கேள்விகள் எல்லாம் அப்படித்தான். நிறுவல் கேள்வி அதையும் நாங்க விளங்கி படிச்சா எங்களுக்கு செய்ய முடியும், எல்லாராலையும் செய்ய முடியும். அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. எல்லா கேள்வியிலையும் ஒரு பேட்டர்ன் இருக்கு, எல்லா ஒரு ஓர்டர் இருக்கு. எல்லாம் திரும்ப திரும்ப வந்த ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சிருக்கோம் தானே. ஒவ்வொரு கேள்வியிலையும் ஒவ்வொரு பாஸ் பேப்பர் சீரீஸ் செய்யக்குள்ளையும் ஒவ்வொரு அழகு அழகு அழகா செய்யும் போது நாங்க கற்றுக்கொண்ட விஷயம் என்ன, ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க. சரியா? திரும்பவும் அதே பேட்டர்ன் தான் வருது. அதை மாதிரி இந்த நிறுவல் கேள்வியிலையும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கிடும், அட இது இவ்வளவு சிம்பிளா. என்ன பேட்டர்ன்னு சொன்னா, முதலாவது கேள்வி ஒரு படம் ஒன்றை தந்துட்டு அந்த படத்தை நீங்க திரும்ப கீறணும். உதாரணத்துக்கு இதுல ஒரு ஏபிசிடின்னு சொல்லி ஒரு நாட்பகல் இருக்கு. அதை அப்படியே திரும்ப அப்படியே கோப்பி பண்ணி போடுறது, கீறுறது. அதுக்கு பிறகு பாருங்க, இதுல தந்திருக்கு நடுப்புள்ளி, இது என்ன சமன்ன்றத அதை குறிச்சா அதுல 1 மாசம் வந்து. அதுக்கு பிறகு பெரும்பாலும் ஒருங்கிசைவுல இருந்தா அந்த கேள்வி ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஒருங்கிசைவு 10ஆம் ஆண்டுல படிச்சிருக்கீங்க. 10ஆம் ஆண்டுல ஒருங்கிசைவு 4 நிபந்தனைகள் படிச்சிருக்கீங்க. அந்த 4 நிபந்தனையில ஏதாவது ஒரு நிபந்தனையை பயன்படுத்தி ஒருங்கிசைவு ஆற்றுறது.
ஒருங்கிசைவு காட்டிட்டீங்கன்னா அங்கால ஒண்ணு தெரியும். ஒருங்கிசைவு முக்கோணிகள ஒத்த உறுப்புகள் சமம் பண்றதை வச்சு அங்கால இன்னொரு எக்ஸ்ட்ரா கேள்வி ஒரு 2 கேள்வி இருக்கும். சரியா? ஒருங்கிசைவு காட்டுறதுக்கு 3 மார்க்ஸ் தெரியுமா? ஒருங்கிசைவு ஒரு இலகுவான பகுதி. ஒருங்கிசைவை நீங்க காட்டிட்டீங்கன்னா 3 மார்க்ஸ் வந்துடும். படத்தை அப்படியே திரும்ப கிருட்டீங்கன்னா அது ஒரு மார்க்ஸ் வந்துடும். 4 மார்க்ஸ் சிம்பிளா வந்துடும். 10க்கு 4க்கு சிம்பிளா வந்துடும். அங்கால மிச்சம் ஒரு 6க்கு தான் நாங்க மற்ற மற்ற விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கு. அப்ப இந்த தேற்ற கேள்வியில 2 டைப் கேள்வி இருக்கு. ஒன்று வட்டங்கள் தொடர்பான ஒரு நிறுவல் கேள்வி வரும். மற்றது முக்கோணம், இணைகரம், ஒருங்கிசைவு, நடுப்புள்ளி தேற்றம், இயல்புத்த முக்கோணிகள், சமாந்தர கோடுகளுக்கு இடையிலான தள உருவங்கள், அந்த பாடங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தேற்ற கேள்வி இருக்கும். சரியா? அது மாதிரி இந்த கேள்வி எடுத்தோம்னா இதுல நம்ம 10ஆம் ஆண்டுல படிச்சது வட்டத்தின் கோணங்கள். சரியா? 10ஆம் ஆண்டுல நீங்க படிச்சிருப்பீங்க. 10ஆம் ஆண்டுல 31வது பாடமாகும். வட்டத்தின் கோணங்கள்னு சொல்லி ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வட்டத்தின் நான்கள். நான் 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 இல்ல, வட்டத்தின் நான். ஏன்னா வட்டத்தின் நான்கள்னு ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் 11ஆம் ஆண்டுல இனி படிக்க போறோம் வட்டத்தின் தொடலிகள்னு சொல்லி ஒரு பாடம் படிப்பீங்க. வட்ட நாட்பக்கள்னு சொல்லி ஒரு பாடம் படிப்பீங்க. சரி, அப்ப அந்த வட்டங்கள் தொடர்பான தேற்றங்கள் எல்லாத்தையும் பாவிச்சு செய்யற மாதிரி இன்னொரு கேள்வி இருக்கும். சரியா? 2ல எது இலகுன்னு சொன்னா 2மே இலகு, 2மே ஈஸி தான். சரியா? அப்ப இதுல நாங்க இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, முதலாவது கேள்வி பாருங்க, 9வது கேள்வி. சரி, இப்ப நீங்க படத்தை நம்ம பார்த்துட்டீங்க தானே? சரியா? அப்ப நான் இந்த கேள்வி போறேன். படத்தை ஒரு தடவை கீறி கொள்வோம். ஏபிசிடி. படத்தை நல்ல பேப்பர்ல கீறக்கூடாது. சின்னதெல்லாம் கீறக்கூடாது, கொஞ்சம் பெருசா கீறினா தான் எங்களுக்கு அந்த இந்த ஐடியா வரும். இந்த கேள்வி எப்படி செய்யறன்றது ஒரு ஐடியா வரும். படத்தை பிரதி செய்யணும் சொல்லி கேள்வி இருந்தா அது ஓரளவு அதுக்காண்டி பக்கம் ஒரு பேப்பர் ஃபுல்லா கீறிருக்கு. ஏன்னா ஒரு பார்த்தா அந்த சின்ன கோணமும் விளங்கக்கூடிய மாதிரி ஒன்று விட்ட கோணம், மொத்த கோணம், நேய கோணங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அளவான படமாக தீரணும். அப்பதான் எங்களுக்கு நிறுவல் கேள்வியில ஐடியா வரும். சரியா? ஓகே. சரி சரி பிள்ளைகள், அப்ப நான் இதை நிப்பாட்டுறேன். வெளியே பார்த்துட்டீங்க தானே? ஓகே. சரி, இப்ப தரவுகளை குறிப்போம். படத்தை பிரதி செய்துட்டோமா? படத்தை பிரதி செய்துட்டோம். உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல எழுதிட்டோம், கீறிட்டோம். அப்ப சொல்றாங்க பாருங்க, முக்கோணி ஏபிசி. முக்கோணி ஏபிசி எங்க இருக்கு? முக்கோணி ஏபிசி ஏ பி சி. முக்கோணி ஏபிசியில் ஏபி கமா ஏசி ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே முறையே என்று சொன்னா அதே ஓர்டர்ல இருக்கும். ஏபி நடுப்புள்ளி எக்ஸ், ஏபியில நடுப்புள்ளியாம் எக்ஸாம். நடுப்புள்ளி என்று சொன்னா இந்த ஏஎக்ஸும் எக்ஸ்பியும் என்னவா இருக்கும்லே? சொல்லுங்க பாப்போம். இவர் இந்த பக்கத்துல நடுப்புள்ளியாக இவர் இருந்தா இந்த ஏஎக்ஸ் என்ற பக்கமும் எக்ஸ்பி என்ற பக்கமும் என்ன தொடர்பு? 2 பக்கத்துக்கும் என்னவா இருக்கும்? ரெண்டும் ரெண்டும் ஒன்று கொண்டு சமமாக இருக்கும். ஏன்? இவர் நடுப்புள்ளி இந்த பக்கத்தை 2ஆ பிரிக்கிறார் சொன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் சமன் தான் நீங்க குறிக்க வேண்டிய தரவு. ஓகே. அடுத்தது பாருங்க, ஏசியின் நடுப்புள்ளி வையா. ஏசியின் நடுப்புள்ளி ஏசியின் நடுப்புள்ளி வாய். சரி, ஏசியில நடுப்புள்ளி வாய்ன்னு சொன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? சொல்லுங்க, அக்ஷனா சொல்லுங்க. ஏ வாய்க்கும் வைசிக்கும் இடையில தொடர்பு என்ன அக்ஷனா? அக்ஷனா, தனுஜா, தாரணி, சொல்லுங்க தாரணி. ஏசியை 2ஆ பிரிக்கிறது. அதான் நான் இப்ப ஏ வைக்கும் வைசிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறேன்? ஏ வை ஏ என்ற வை வைசி என்ற பக்கத்துக்கும் என்ன தொடர்பு? ஏ வை சமன் வைசி. ஏ வை சமன் வைசி. ஏ வையும் இந்த துண்டும் இந்த துண்டும் சமம். அப்புறம் அதுக்கும் இப்படி ரெண்டு ரெண்டு கோடு போடக்கூடாது. இங்க இவருக்கு பாவிச்சிட்டோம் இல்ல, இவருக்கு இவரை பாவிச்சிட்டோம். அப்ப அவருக்கு வித்தியாசமா தான் காட்டும். அப்ப இவருக்கு நாங்க ஒரு லைன் போடுவோம்.
சரி, இதுக்கு நீங்க 2 லைன் போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏஎக்ஸும் ஏஒய்யும் சமன்ன்ற மாதிரி உங்களுக்கு விளங்கிடும். சரியா? வித்தியாசப்படுத்தி காட்டணும் என்ன? சரியா? உங்களுக்கு ஏன் இவ்வளவு பேர் இருக்கு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர். சரியா? ஏன் இவ்வளவு பேர்? ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வித்தியாசப்படுத்தி காட்டணும். ஒரு வீட்டுல 4 பிள்ளைகள் இருந்தா 4 பிள்ளைகளுக்கும் ஒரே பேரை வைக்க மாட்டாங்க. இப்ப நிரோஷன் சொல்லி ஒரு பிள்ளை இருந்தா அடுத்த நிரோஷன் 2, நிரோஷன் 3 எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வேற பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்க பாருங்க. இதுல 2 கோடு போட்டோம் இல்ல? ஏன்னா இவரும் ஜாமன் காத்துட்டு தான் 2 லைன் போட்டேன். இங்கே ஒரு கோடு போட்டேன் நான். இது 2 வித்தியாசமான பக்கங்கள் காட்டுறதுக்கு இங்க ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு போட்டேன் நான். ஏவையும் வைசியும் சமன், இந்த 2ம் சமன் என்று காட்டுறதுக்கு இந்த ஒரு கோடு போட்டிருக்கேன். அப்ப இன்னொரு தொடர் வந்து அதுக்கு என்ன செய்வீங்க? உதாரணத்துக்கு இந்த 2 பக்கம் சமன் என்று காட்டணும்னா என்ன செய்வீங்க? வேற விதமான லைன் போடுவோம். 3 லைன் போடுவோம். 1 பாவச்சார்ஜ், 2 பாவச்சார்ஜ், அப்ப 3 லைன் போடுவோம் அடுத்ததுக்கு. சரி, அங்கால என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். எக்ஸ் ஒய் சமன் ஒய் செட், எக்ஸ் ஒய்யும் ஒய் செட்டும் சமன். சரி, அப்ப இன்னொரு தரவு தந்துட்டாங்களா? அப்ப அதையும் குறிக்கும். எக்ஸ் ஒய்யும் 1 2 3 ஒய் செட்டும் சமனா 1 2 3. ஓகேவா? ஆகுமாறு நீட்டப்பட்ட எக்ஸ் ஒய்யில் Z ஆனது சிடியின் நடுப்புள்ளியாக உள்ளது. சிடியின் நடுப்புள்ளியாக உள்ளது. அப்ப இன்னொரு தடவை வந்துட்டாங்க. சரி, எவ்வளவு தடவை? எக்கச்சக்கமான தடவை. அப்ப அவ்வளோத்தையும் குறிக்கணும் படத்துல. அப்ப சிடியின் நடுப்புள்ளி வந்து Z தான். சிடி என்ற பக்கத்துல நடுப்புள்ளி Z. சரியா? அதுல இருந்து சொல்லுங்க பாப்போம். இப்ப சொல்லுங்க பாப்போம். அப்போ சைலண்ட் ஆயிட்டீங்க. யாரு? கனுஜா, தாரணி, அக்ஷனா, சொல்லுங்க. சிசட்டுக்கும் ZDக்கும் இடையிலான தொடர்பு என்ன? ரமேஷிகா சொல்லுங்க. அல்லது நீளங்கள் சமமா இருக்கும் சார். என்னது சொல்லுங்க தாரணி. கேட்கல. நீளங்கள் சமமா இருக்கும். சமம், அதாவது சொல்லணும். பேரை சொல்லி சொல்லுங்க. எந்த 2 பக்கங்கள்ல நீளங்கள் சமம்? இவர் நடுப்புள்ளி என்றா எந்த 2 பக்கங்கள்ல நீளங்கள் சமம்? சி செட்டையும் செட் இடையும். ZD என்ன? சிசட்டோட நீளமும் ZD நீளமும் சமம். அப்ப ஆல்ரெடி நாங்க 1 2 3 பாவிச்சிட்டோம். அப்ப 4க்கு பதிலா இப்படி போடலாம். வித்தியாசப்படுத்தி இப்படி செய்யலாம், இப்படி பாவிக்கலாம். என்ன இப்படி இந்த 2ம் சமம் என்று காட்டுவோம். ஓகேவா? இந்த 2ம் சமம். சரிதானே? சரி, இப்ப வேற என்ன தரவுகள் குறிக்கல? ஓகே, அவ்வளவும் போட்டுட்டோம். தரப்பட்ட உருவில் உங்களுடைய விடைகளை பிரதி செய்து தரவுகளை குறித்து காட்டுக. குறிச்சு காட்டிட்டாங்க. ஓகேவா? இதுக்கு 1 மாசம் அல்லது 2 மாசம், அது ஸ்கீமுக்கு ஸ்கீம் மாறுபடும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசம். 3 மார்க்ஸ் வந்த கேள்விகளும் இருக்கு. சரியா? 2 மார்க்ஸ் போட்ட கேள்விகளும் இருக்கு, 1 மார்க்ஸ் போட்ட கேள்வியும் இருக்கு. ஓகே, அதுக்கு முன்னுக்கு பாருங்க. ஏ என்ற ஒரு கேள்வி இருக்கு. நடுப்புள்ளி தேற்றத்தை எழுதுக. நடுப்புள்ளி தேற்றம். சரியா? நடுப்புள்ளி தேற்றம் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. நடுப்புள்ளி தேற்றத்தை எழுத சொல்லி வந்திருக்கு. சரியா? அப்ப நடுப்புள்ளி தேற்றம் 11வது பாடம் படிச்சிருப்பீங்க. அப்ப உங்களுக்கு என்ன பிள்ளை சொல்லுது? நடுப்புள்ளி தேற்றம் ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்களின் நடுப்புள்ளிகளை தொடுக்கும் போது கிடைக்கும் கோடு. சரியா? கிடைக்கும் கோடு 2 பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் போது கிடைக்கும் கோடு 3ஆம் பக்கத்துக்கு சமாந்தரமாகவும். 2 பக்கங்களை பத்தி கதைச்சிட்டோம் தானே. அப்ப மிச்சமா இருக்கிறத 3ஆம் பக்கம்னு சொல்லலாம். ஆல்ரெடி இங்க 2 பக்கங்களை பத்தி கதைச்சிட்ட. அப்ப மிச்சமா முக்கோணத்துல 3 பக்கம் இருக்கு. அதுல 2 பக்கங்களை பத்தி கதைச்சிட்டார். அப்ப 3ஆம் பக்கத்தை 3வது பக்கம்னு சொல்லி விளங்கப்படுத்தலாம். 3ஆம் பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதன் என்று சொன்னா இதன் 3ஆம் பக்கத்தின் நீளத்தில அரைவாசியாகவும் இருக்கும். சரியா? இதுதான் நடுப்புள்ளி தேற்றம். அதை நாங்க எழுதினோம்டா. ஓகே, சரியா? பாருங்க, நடுப்புள்ளி தேற்றம் என்ன சொல்லுது? ஒரு முக்கோணத்துல 2 பக்கங்கள்ல, சரியா, 2 பக்கங்கள்ல நடுப்புள்ளிகள். இந்த பக்கத்தில் நடுப்புள்ளி இவர், இந்த பக்கத்தில் நடுப்புள்ளி இவர். 2 பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு. சரியா? இணைக்கும் கோடு 3ஆம் பக்கத்திற்கு. 2 பக்கங்களை பத்தி கதைச்சிட்டோம்ல. ஒரு முக்கோணின் 2 பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு 3ஆம் பக்கத்துக்கு சமாந்தரமாகவும்
மூன்றாம் பக்கத்தின் அரைவாசியாகவும் இருக்கும். அரைவாசின்னு சொன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர கேள்வி. ஏன்னா இது 2x சொன்னா இது எத்தனையா இருக்கும்? இது எக்ஸ் ஆக இருக்கும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு இந்த கீழால இருக்கிற இந்த கீழ் பக்கம் 20 சென்டிமீட்டரா இருந்தா இந்த பக்கம் எத்தனையா இருக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். எத்தனையா இருக்கும்? எவ்வளவா இருக்கும்? 10 சென்டிமீட்டரா இருக்குமே. அரைவாசி தானே. நடுப்புள்ளி தேட்டப்படி 10 சென்டிமீட்டர் எழுதலாம். நடுப்புள்ளி தேட்டப்படி. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நாங்க எழுத கூட உதாரணத்துக்கு 20 சொல்லி போட்டு இது எக்ஸ்ன்னு சொன்னா என்ன? அப்ப எக்ஸ் சமன் 20/2. எக்ஸ் சமன் 20/2. காரணம் என்ன? நடுப்புள்ளி தேட்டப்படும். நடுப்புள்ளி தேட்டப்படி. சரியா? என் அரைவாசியா இருக்கு. மூன்றாம் பக்கத்துக்கு அரைவாசியாக இருக்கு. அப்ப தேட்டம் இருக்கிற மாதிரி தேட்டத்துக்கு மறுதலை ஒன்று. சரியா? தேட்டத்துக்கு மறுதலை ஒன்று. அங்க என்ன படிச்சிருக்கீங்க? ஒரு நடுப்புள்ளி. சரியா? சரியா? யாதாயினும் ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியில் இருந்து இன்னொரு பக்கத்திற்கு சமாந்தரமா வரையும் போடும். அங்கால முடிவுகளை சொல்ல போறோம். இதான் ஆரம்பம். அங்கால முடிவுகளை சொல்ல போறோம். உதாரணத்துக்கு இந்த தேட்டத்துல ஆரம்பம் என்ன? இந்த தேட்டம் ஒரு முக்கோணத்துல 2 நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு. அங்கால முடிவுகளை சொல்ல போறோம். அந்த கோடு என்ன? மூன்றாம் பக்கத்துக்கு சமாந்தரமா இருக்கும். மூன்றாம் பக்கத்துல அரை மடங்கா இருக்கும். முடிவு வரும். அது மாதிரி இங்க என்ன தேட்டம் ஆரம்பம்? ஒரு முக்கோணத்துல நடுப்புள்ளியிலிருந்து ஒரு பக்கத்துல நடுப்புள்ளியிலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்படும் கோட்டினால் சரியா? இப்ப இவர் மூன்றாம் பக்கம். ஒரு பக்கத்தை பத்தி காய்ச்சிட்டோம். ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியில் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்படும் கோட்டினால் அப்ப இவர் மூன்றாம் பக்கம் தானே. இந்த மூன்றாம் பக்கம் இரு சம கூறிடப்படும். சரியா? இப்படி சமாந்தரமா நாங்க கீறினா ஒரு நடுப்புள்ளியிலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு நாங்க சமாந்தரமா ஒரு கோடு கீறினோம்டா அந்த கோடு போய் சந்திக்கிற புள்ளியால இந்த பக்கம் 2 சம கூறிடப்படும். இது நடுப்புள்ளி தேட்டத்தின் மறுதலை. சரியா? ஓகே. தேட்டத்தை மறுதலை ஞாபகப்படுத்திட்டேன். நடுப்புள்ளி தேட்டத்தை எழுதுகன்னு சொன்னா நீங்க இந்த படத்தையும் போட்டு சும்மா ஒரு படத்தையும் போட்டு நீங்க விளங்கப்படுத்தி இந்த சமாந்தரங்களை எல்லாம் குறிச்சு காட்டுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுல ஒரு 2 புள்ளிகள் கிடைக்கும். சரியா? அப்ப அப்படி கேள்வி வந்துருக்குது. அதே மாதிரி இந்த கேள்விகள் 25 கேள்வியில் ஒரு கேள்வியாம அது தெரியுமா உங்களுக்கு? இப்படி சொல்லலாம். உதாரணத்துக்கு டேஷ் போட்டு விடவழி நிரப்புன்னு சொல்லி கேள்வி வருது. நீ பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த இருக்கு 2 பக்கங்களின் ஒரு முக்கோணையின் 2 பக்கங்களின் என்றது போல இதுல டேஷ் போர்டு அல்லது இங்க பாருங்க 2 பக்கங்களின் இந்த நடுப்புள்ளிகள் என்று இருக்கு தானே. நடுப்புள்ளிகளை சரியா இதுக்கு டேஷ் போட்டிருக்கு. அது மாதிரி இந்த இது இருக்கு சமாந்தரமா ஆகும். அரைவாசி ஆகும். இப்படி கேள்வியும் வருது பிள்ளைகள். அப்ப ஒவ்வொரு நிறுவல் கேள்விகளையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சரி, ஒவ்வொரு நிறுவலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு முக்கோணியின் 2 நடுப்புள்ளிகளின் டேஷ் தொடுக்கும் போது கிடைக்கும் கோட்டு துண்டம் முக்கோணின் மூன்றாம் பக்கத்துக்கு டேஷ் ஆகவும் அதன் நீளத்தின் டேஷ் ஆகவும் இருக்கும் என்று சொன்னா இந்த விஷயங்களை போட்டு நிரப்புறதுக்கும் உங்களுக்கு தெரியணும். அது 25 கேள்வியில் ஒரு கேள்வியா வருது வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்படி செகண்ட் பார்ட்ல ஒரு கேள்வியும் கேட்கலாம். சரி, நடுப்புள்ளி தேட்டத்தை நிறுவுகன்னு சொல்லி கேட்டது இல்லை, எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி சரி. அப்ப பாருங்க முதலாவது கேள்வி. முதலாவது பி பார்ட்ல முதலாவது கேள்வி முக்கோணி AXY. முக்கோணி AXY இந்த முக்கோணமும் முக்கோணி CYZ இந்த முக்கோணம். சரியா? இதுல நிறைய முக்கோணங்கள் இருக்கு பிள்ளை. இதுல நிறைய முக்கோணங்கள் இருக்கு. கொலசிப்புல என்ன சொன்னா இப்ப விழுந்து எண்ணலாம். இந்த 2 முக்கோணமும் ஒருங்கி செய்யணும் காட்டுட்டாங்க. இந்த 2 முக்கோணம் ஒருங்கி செய்யணும் காட்டுறதுக்கு கணக்க நிபந்தனைகள் இருக்கு. சரியா? பாப்போம். இதுல குறிக்காத தரவுகள் எல்லாம் குறிப்போமா? குறிக்கப்படாத தரவுகளை குறிப்போமா? இங்க பாருங்க. ஒருங்கி செய்வு தேடணும்னு சொன்னா இந்த எழுத்தெல்லாம் தேடணும். இந்த எழுத்து எக்ஸ். சரியா? எக்ஸ், எஃப், Z,
பானா. என்னடா இது இன்னும் எல்லாம் எழுதுறாரு என்ன? இந்த பிள்ளைகள் எக்ஸ்ன்னு சொன்னா எக்ஸ பாத்தீங்கன்னு சொன்னா புத்தகர் கோணங்கள் சமம். ரெண்டு நேர்கோடுகள் இடைவெட்டினா என்ன? அதுக்கு எதிரில் இருக்கிற கோணங்கள் சமம். காரணம் என்ன? காரணம் உத்தெதிர் கோணங்கள் சமம். அது மாதிரி இவருக்கு இவர் சமம், உத்தெதிர் கோணங்கள் சமம். ஓகேவா? அதை வச்சுக்கொண்டு இதுல என்ன என்ன போடலாம்? அதுல இங்க பாருங்க, இதுல ஒரு எக்ஸ் இருக்குல்ல, படத்துக்குள்ள தேடும், நீங்க எழுத்துக்கள் எல்லாம் தேடும். இதுல பாருங்க எக்ஸ் இருக்கு, இப்படி ஒரு கோடு ஏசியும் எக்ஸ் அட்டும் விளைவிட்டுறதால இதுல பாருங்க ஒரு எக்ஸ் வந்திருக்கு. ஏன்னா அப்ப இந்த ரெண்டு கோணமும் என்னவா இருக்கும்? ஒன்று கொண்டு என்னவா இருக்கும்? இந்த கோணமும் இந்த கோணம் ஒன்று கொண்டு என்னவா இருக்கும்? சமமாக இருக்கும். காரணம் உத்தெதிர் கோணம். இது தரவு இல்லை, படத்துல தரவு இல்லை, நம்ம கண்டுபிடிச்சது. அப்ப ரீசன் போடணும் உத்தெதிர் கோணம். அது மாதிரி பாருங்க, இந்த சமாந்தர கோடுகள்னு சொன்னா இதுல சமாந்தர கோடுகள் நான் தரலி. சமாந்தர கோடுகள் வார படங்கள் இல்ல, இந்த எஃப் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு கோணங்களும் ஒத்த கோணங்களாக இருக்கும். என்ன? ஒத்த கோணங்கள் என்று எடுக்கலாம். அது மாதிரி இன்னொரு சமாந்தரம் செட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்குள்ள செட் இருக்கு, இதுக்குள்ள செட் இருக்கு. இந்த இருக்கு செட், தெரியுதா செட்? சரி, இங்க இப்படியே வந்து இப்படி போய் இப்படி வருது செட். இது எண்ல செட் என்ன? இப்படி மாத்தி போட்ட செட் மாதிரி இருக்குன்னு என்ன? அப்ப செட்ல எப்படி எந்த கோணங்கள் சமம்? இந்த கோணம் இந்த கோணம். செட்டை பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு கூறுக்குள்ளேயும் இருக்கிற கோணங்கள் சமன். காரணம் என்ன? ஒன்று விட்ட கோணங்கள். பானா பானாவை பார்த்துட்டீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த இரண்டும் சமாந்தரமா இருக்கக்குள்ள பானாவை பார்த்துட்டீங்கன்னு சொன்னா அந்த ரெண்டு மொண்டை ஒன்று பார்க்குற இந்த ரெண்டு கோணங்களும் சமன் இல்லை. கூட்டுத்தொகை எவ்வளவா இருக்கும்? 180 இருக்கும். இது சமன், இந்த ரெண்டும் சமன், இந்த ரெண்டும் சமன். அது மாதிரி இந்த ரெண்டும் சமன் இல்லை, கூட்டுத்தொகை 180. காரணம் என்ன? காரணம் நேய கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகைன்னு போடலாம். அப்ப நீங்கள் ஒருங்கிசைவு நிறுவல் கேள்வி எல்லாம் செய்யறதுக்கு முன்னுக்கு இதுல உங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கணும். இந்த படத்துக்குள்ள எஃப்ஐயும் செட்டையும் பானாவும் எக்ஸையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்கணும். அப்பதான் அந்த ஒருங்கிசைவு கேள்வியை இலவா செய்யலாம். ஒருங்கிசைவு கேள்வி முடிச்சிட்டீங்கன்னு சொன்னாலே அங்கால நிறுவல் முடிஞ்ச மாதிரி. ஏன்னா அங்கால ஒருங்கிசைவை வச்சுக்கொண்டுதான் மிச்ச கேள்விகளை உருவாக்கியிருப்பாங்க, ஒருங்கிசைவை வச்சுக்கொண்டு செய்யற மாதிரி. சரியா? ஓகே. அப்ப பாருங்க, இதுல எக்ஸ்ட்ரா ஒரு தடவை ஒன்று போட்டுட்டேன். அப்ப இவ்வளவுமே போதும் என்ன? ஒருங்கிசைவு காட்ட போறீங்கன்னு சொன்னா குயிக்கா அந்த நிபந்தனைகள் எழுதி கொள்ளணும். ஒரு ரஃப் பேப்பர்ல 4 நிபந்தனையும் எழுதணும். ஏன்னா நாசீர் சொல்லுங்க அப்போ 4 நிபந்தனையும் ஒருங்கிசைவுல. நாசீர் சொல்லுங்க. பக்கம் 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 கோணம் பக்கம் கோணம் பக்கம் கோணம் பக்கம். அடுத்த பக்கம் 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 பக்கம். அடுத்த கோணம் பக்கம் பக்கம் கோணம் பக்கம் பக்கமா? இது இப்படி சொல்றீங்களா? பக்கம் மற்றது இல்ல, ரெண்டாவது என்ன படிச்சீங்க? கோணம் ஏன்னா கடைசியா என்ன படிச்சீங்க? செம்பகம் பக்கம் செம்பக்கம் பக்கம். சரியா? 4 நிபந்தனையும் எழுதி கொள்ளணும். 4 நிபந்தனையும் எழுதிட்டு சரியா இதை தட்டணும். எம்சிக்குள்ள தட்டுவீங்க, 4 விடை தந்திருப்பாங்க, அந்த 4 விடையில இது பொருத்தம் இல்லாத விடைன்னு தட்டுவீங்களா? அது மாதிரி இதுல தட்டணும். இந்த 2 முக்கோணம் செங்கோண முக்கோணின்னு சொல்லல. செங்கோணத்துக்கு எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. செங்கோண முக்கோணிக்கு மட்டும்தான் இவரை பாவிக்கலாம். ஏன்னா செம்பக்கமும் இன்னொரு பக்கமும் சமனா இருக்கணும். மற்ற ஒருங்கிசைவு நிபந்தனைகள்ல பாருங்க, இது 3 உறுப்புகள் சமன்னு காட்டும். 1 2 3. கோணம் கோணம் பக்கம், பக்கம் கோணம் பக்கம். இந்த 3 நிபந்தனைகள்லயும் 3 உறுப்புகள் சமன்னு காட்டும். இவர்ல மட்டும் 2 உறுப்புகள் சமன்னு காட்டினாலே போதும். ஏன்னா இதுலயும் 3 எழுத்து தானே இருக்குன்னு கேட்காதீங்க. இது ஒரு பக்கம் செம்பக்கம், அரசோல் போன் தான் இப்படி சேனா பானான்னு போட்டிருக்கேன். செம்பக்கம் பக்கம். அப்ப இதுல 2 உறுப்புகள் சமன்னு காட்டினாலே போதும். ஆனா இவர் செங்கோண முக்கோணத்துல மட்டும்தான் இவரை பார்க்கலாம். இந்த நிபந்தனை இது செங்கோண முக்கோணத்துல இல்ல. ஆகவே இந்த நிபந்தனை எங்களுக்கு தேவையில்லை. சரியா? அடுத்தது இந்த 2 நிபந்தனையிலையும் ஒரு விசேட அம்சம் இருக்கு. இது உள்ளதுக்குள்ள ஈஸியான நிபந்தனை தான் இது. பக்கம் பக்கம் பக்கம்.
ஏதாவது மூன்று பக்கமும் இன்னொரு மூன்று பக்கமும் சமன் என்று காட்டிட்டாலே அந்த ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்யும். இதுதான் உள்ளதுக்குள்ளே ஈஸி. இந்த நிபந்தனை பக்கம் கோணம் பக்கம் என்று நாங்க ஒருங்கி செய்யணும் காட்டுறோம்னு சொன்னா இந்த கோணம் என்ன கோணமா இருக்கணும்னு படிச்சீங்க. இந்த கோணம் என்ன கோணமா இருக்கணும்? பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில ஒருங்கி செய்ய காட்டும். பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில ஒருங்கி செய்ய காட்டணும்னா இந்த கோணம் அடை கோணமாக இருக்கும். அடை கோணமாக இருக்கும். அடை கோணம்னா என்ன பிள்ளை? இந்த சமனண்டு காட்ட போற நாங்க அந்த ரெண்டு பக்கங்களாலையும் உருவான கோணமா இருக்கும். ரெண்டு பக்கங்கள் சரியா? அந்த ரெண்டு பக்கங்களுக்கு நடுவுல இருக்கும். சரியா? உதாரணத்துக்கு இப்படி இப்படி இங்க இருந்தா இவர் அடை கோணம் இல்லை. பக்கம் கோணம் பக்கம் இப்படி எழுதலாது. சரி, எங்கேயும் பக்கம் கோணம் பக்கம் இருக்குதானே. அப்ப இது பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில ஒருங்கிசையம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றா அவர் அடை கோணமாக இல்லை. அப்ப இந்த கோணம் அடை கோணமா இருக்கும். சரி, அடை கோணம் என்று சொன்னா நாங்க சமனண்டு காட்டுற ரெண்டு பக்கத்துக்கு நடுவுல இருப்போம். அடுத்து இந்த கோணம் கோணம் பக்கத்துல இந்த பக்கத்துக்கு பக்கம் என்ன பக்கமா இருக்கணும்? இந்த பக்கம் ஒத்த பக்கமாக இருக்கணும். ஒத்த பக்கமா இருக்கணும்னா என்ன அர்த்தம்னு சொன்னா இப்ப நாங்க இந்த கோணமும் இந்த ரெண்டு கோணங்களும் சமன். சாரி இப்படி ஒரு முக்கோணம் இருக்கு. அதுல இந்த இந்த கோணம் சமன். அது மாதிரி இந்த கோணமும் சமன் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த பக்கம் அதாவது இந்த ரெண்டு லைனுக்கு எதிரில் இருக்கிற இந்த பக்கமும் இந்த ரெண்டு லைன் போட்டிருக்க கோணத்துக்கு எதிரில் இருக்க இந்த பக்கமும் ஒத்த பக்கங்கள். சரியா? இப்பதான் இந்த ரெண்டும் ஒருங்கி செய்யும். சரியா? கோணம் இந்த ரெண்டு கோணம் சமம். கோணம் அடுத்த கோணம் இந்த ரெண்டு கோணம் சமம். பக்கம் இந்த பக்கம் ரெண்டும் சமம். அதே நேரம் இது ஒத்த பக்கமாகவும் இருக்கு. ஏன் நாங்க சமன் காட்டுற இந்த கோணத்துக்கு எதிரில் இருக்கிற மாதிரி அதே கோணத்துக்கு எதிரில் இவர் இருக்க. இப்ப இந்த ரெண்டு முக்கோணமும் கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்யுமா? இந்த ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்யுமா? ஒருங்கி செய்யுமா? ஒருங்கி செய்யுமா? இந்த ரெண்டு முக்கோணமும் கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்யுமா? இல்லைங்க இல்லையா? இந்த ரெண்டு முக்கோணமும் கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில ஒருங்கி செய்யாது. ஏன்னு சொன்னா இங்க பாருங்க, கோணம் கோணம் பக்கம் என்று சொன்னா ரெண்டு கோணமும் சமனா இருந்து ஒரு பக்கமும் சமனா இருந்தா மட்டும் போதாது. என்ன, இந்த பக்கம் ஒத்த பக்கமாக இருக்கும். அதுன்னு சொன்னா நாங்க சமனண்டு காட்டின இந்த கோணத்துக்கு பாருங்க, இந்த கோணத்துக்கு எதிரில் இருக்கிற பக்கமும் இந்த கோணத்துக்கு எதிரில் இருக்கிற பக்கமும் தான் சமனா இருக்கும். சரியா? ஆனா இது வேறொரு பக்கம் தானே சமனா இருக்கு. அப்ப இந்த ரெண்டும் ஒருங்கி செய்யாது. எப்ப ஒருங்கி செஞ்சிருக்கும்? இப்ப ஒருங்கி செய்யும். ஏன்? இங்க பாருங்க, ரெண்டு டபுள் லைன் அடிச்ச கோணத்துக்கு எதிர்த்து இருக்கிற பக்கமும் அதே மாதிரி இங்க டபுள் லைன் அடிச்ச கோணத்துக்கு எதிர்த்து இருக்கிற பக்கமும் சமன். அப்ப கோணம் கோணம் பக்கம் வந்த நிபந்தனையில இந்த ரெண்டு கோணமும் சமன், ஒருங்கி செய்யும். சரியா? அடுத்தது பக்கம் பக்கம் பக்கம். இதுல விசேடமா ஒன்றுமே இல்லை. அப்ப இப்ப நாங்க செம்பகம் பக்கம் என்ற விஷயத்தை வட்டிட்டோம். சரியா? ஒருங்கி செய்திகளுக்கு வாரம் பாருங்க, அப்படி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருங்கி செய்திகள் எப்படி செய்யறேன்னு சொன்னா ஒருங்கி செய்திகள் எடுப்பீங்க, எந்த ரெண்டு முக்கோணம் வாசிச்சு வடிவா விளங்கி கொள்வீங்க, தேவையான தரவுகளை குறிச்சு கொள்வீங்க. இதுல இதை மட்டும் தானே குறிக்கலாம். இந்த ரெண்டு கோணமும் சமன் என்று குறிக்கலாம். இவரும் சமாந்திரம் என்று சொல்லியிருந்தா இந்த Z அடிப்படையில ஒத்த கோணங்கள் ஒன்று விட்ட கோணங்கள் சமன் என்று போட்டிருப்போம். சமாந்திரம் என்று சொல்லல, அப்ப அந்த தரவுகளை குறிக்கிறாரு. ஓகே, சரி. இப்ப 4 நிபந்தனையில ஒன்றை வெட்டிட்டேன், செம்பக்கம் பக்கம் என்றதை வெட்டிட்டேன். ஏன்னு சொன்னா இது செங்கோண முக்கோணியல் இல்லை. அப்ப அந்த நிபந்தனையில ஒருங்கி செய்ய காட்டிடலாம். அடுத்தது பாருங்க, பக்கம் 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 என்று சொன்னா 3 பக்கம் சமனா இருக்கும். சரி, செக் பண்ணி பார்ப்போம். இவருக்கு இவர் சமன். ஒரு லைன் போட்டிருக்கும் பாருங்க, ஒரு லைன் இங்கேயும் ஒரு லைன், ஒரு பக்கம் சமன். இதை பாருங்க 3 லைன், இதை பாருங்க 3 லைன், இன்னொரு பக்கம் சமன். இதை பாருங்க டபுள் லைன், இதுல டபுள் லைன் இருக்கோ? இங்க டபுள் லைன் இல்ல. அப்ப 3ஆம் பக்கம் சமன் என்று காட்ட முடியாது.
மூன்றாம் பக்கம் சமன் காட்ட முடியாது, இப்போதைக்கு காட்ட முடியாது. அப்ப பக்கம் 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 என்ற நிபந்தனையும் சரி வராது. கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையை செக் பண்ண போறோம், அது சரி வருமாண்டு. கோணம் கோணம் பக்கம் என்று சொன்னா ரெண்டு கோணங்கள் சமனா இருக்கும். இங்க ஆல்ரெடி குத்தெதிர் கோணம் என்ற அடிப்படையில இந்த ரெண்டு கோணமும் சமம். சரி, இந்த ரெண்டு கோணங்களும் சமம். அப்போ ஒரு சோடி வந்துட்டு சரியா. இன்னொரு பக்கத்துல நிறைய இருக்குதானே, இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன், அல்ல இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன். அப்ப இது ஒண்ணு இருக்கு. இன்னொரு கோணம் சமனாக இருக்கணும், இன்னொரு கோணம் சமனா இருக்கணும். உதாரணத்துக்கு இவரும் ஒரு சமாந்தரம் வந்து வந்திருந்தா இந்த ஏபியும் சிடியும் சமாந்தர கோடுகள் என்று சொல்லியிருந்தாங்கன்னா சமாந்தர கோட்டுல ஒன்று விட்ட கோணங்கள் சமன். ஆகவே இந்த ஏ கோணமும் இந்த சி கோணமும் சமன் என்று அடிச்சு போட்டு கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில முடிச்சிருக்கலாம் இந்த கேள்வியை. ஆனா அது சமாந்தரம் பண்ணி தரல. அப்ப எங்களுக்கு இவரும் இவரும் சமன் என்று காட்ட முடியாது. அது மாதிரி இவரும் இவரும் சமன் என்றும் காட்ட முடியாது. சோ எங்களுக்கு இந்த நிபந்தனையும் சரி வராது. ஓகே, இந்த நிபந்தனை சரி வராது. சரியா. அப்ப மிச்சமா இருக்கிறது என்ன? பக்கம் கோணம் பக்கம். மிச்சமா இருக்கிறது பக்கம் கோணம் பக்கம். அப்ப அதுலதான் இந்த ரெண்டு முக்கோணங்களும் ஒருங்கி செய்ய போகுது. இனி வருவோம், இந்த இருக்கு AY என்ற பக்கமும் CY என்ற பக்கமும் சமன். ஒரு லைன் போட்டிருக்கனே, இது நடுப்புள்ளின்னு சொல்லியிருக்குல்ல, இவர் Y நடுப்புள்ளின்னு சொல்லியிருக்குல்ல. அப்ப AYயும் CYயும் சமன், ஒரு பக்கம். ஓகே, அது மாதிரி AXம் சாரி XYயும் என்ன, XYயும் YZம் சமன். XYயும் YZம் சமன். இதை வச்சு கண்டுபிடிச்சோம். இந்த Y என்றது நடுப்புள்ளின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த Y என்ற நடுப்புள்ளி என்ற வழியா இந்த ரெண்டு துண்டும் சமன். ஆகவே இன்னொரு பக்கம் சமன். அடுத்தது இந்த Y கோணம், இந்த AYX என்ற இந்த கோணமும் CYZ என்ற இந்த கோணமும் ஒன்று கொண்டு சமன் என்று நம்ம கண்டுபிடிச்சோம். அவன் தரல, நம்ம கண்டுபிடிச்சோம் குத்தெதிர் கோணம். ஆகவே மூன்றாவது செட் இருக்கு. அப்ப ஆகவே எழுதலாம். இப்படி பிளான் பண்ணி போட்டு எழுத தொடங்கணும். எழுதி போட்டு பிளான் பண்ணல, என்ன ரஃப் பேப்பர் எடுத்து கடகடன்னு இதெல்லாம் குறிச்சு தேவையான எல்லாத்தையும் போட்டுட்டா 4 நிபந்தனையில இதை கண்டுபிடிக்கிறேன் வெட்டி எடுத்துட்டா இது மட்டும்தான் செட்டா வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதுலயும் எது எதுன்னு சொல்லி போட்டுட்டோம். இனி நீட்டா பேப்பர்ல எழுத வேண்டியதான். நான் அதை எப்படி எழுதுறேன்னு சொல்ல போறேன். சரியா. சரியா, முதல்ல என்னன்னு எழுதணும்னா இதுல நிறைய முக்கோணங்கள் இருக்கும். அப்ப உங்களோட பேப்பரை திருத்துறவருக்கு நீங்க முக்கோணங்கள் எதுன்னு போடாம எந்த ரெண்டு முக்கோணங்களுக்கு ஒருங்கி செய்ய காட்டுறோம் எழுதாம நீங்க எழுதுனீங்கன்னா அவருக்கு ஒரு சிக்கலாக இருக்கும். எந்த முக்கோணத்துக்கு நீங்க ஒருங்கி செய்ய காட்டியிருக்கீங்கன்றத அவர் தேட வேண்டி இருக்கும். சரியா, அப்ப உங்களோட விடையை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தும். சரியா, அழகுபடுத்துறா என்ன, கருப்பு பேனா பச்சை பேனா ஹைலைட்டர் எல்லாம் போட்டு ஸ்டிக்கர் எல்லாம் விட்டுறது அது இல்லை. அது மற்ற பாடங்கள். கொப்பியை அழகுபடுத்துவீங்க. கணித பாடத்தை அழகுபடுத்தணும்னா விடைய தெளிவாக இன்னும் விளங்கப்படுத்தும். அப்ப நம்ம இந்த ரெண்டு முக்கோணங்களுக்கு ஒருங்கி செய்ய காட்ட போறோம்டா, அந்த ரெண்டு முக்கோணத்தின் பேரையும் முதல் எழுது. சரியா, முக்கோணி AXY முக்கோணி CYZ ரெண்டு எழுதி போட்டு எழுதுங்க. இந்த ரெண்டு முக்கோணத்துலதான் நான் கதைக்க போகிறேன் என்றத நீங்க விளங்கப்படுத்துறீங்க உங்களோட பேப்பரை திருத்துறவருக்கு. ஓகேவா. சரி, அப்ப இனி விட எழுத போறோம். என்ன, பக்கம் கோணம் பக்கம். அப்ப இந்த முக்கோணத்துல AYயும் மற்ற முக்கோணத்துல இந்த முக்கோணத்துல AYயும் மற்ற முக்கோணத்துல CYயும் சமம். AYயும் CYயும் சமன். காரணம் என்ன? காரணம் நடுப்புள்ளின்னு சொல்லியிருக்கல. AC நடுப்புள்ளி சார். சரியா, AC நடுப்புள்ளி Y. அப்ப அதை போடுவீங்க, ACயின் நடுப்புள்ளி Y. சரியா, தர வந்து போட்டுறாங்க. நேரடியா தரல, நேரடியா AYயும் CYயும் சமன் தரல. உங்களுக்கு நடுப்புள்ளின்னு மட்டும்தான் சொன்னோம். அதை வச்சுதான் நீங்க கண்டுபிடிச்சீங்க இந்த ரெண்டும் சமன். ஆக தர வந்து போடக்கூடாது, இப்படித்தான் போடும். சரியா, அடுத்து என்ன, பக்கம் கோணம் பக்கம்.
அப்ப அந்த ஓர்டர்ல எழுதினீங்கன்னா இன்னும் வடிவா இருக்கும் என்ன? பக்கம் கோணம் அப்படித்தான் எழுதணும்னு இல்லை. பக்கம் கோணம் பக்கம். அப்ப இந்த கோணம் சமன் கண்டுபிடிச்சிட்டோம்ல. இந்த கோணம் சமன் என்ன? அப்ப AYX வைக்கு மேல இந்த அடையாளம் போடணும். ஏன்னா வையில தான் அந்த கோணம் அமைஞ்சிருக்கு. வை என்ற புள்ளியில தான் இந்த AYX என்ற கோணம் அமைஞ்சிருக்கு. அப்ப AYX சமன் CYZ. இந்த கோணம் இந்த ரெண்டும் சமன் தானே. அப்ப CYZ காரணம் என்ன பிள்ளை? காரணம் என்ன? தரவா என்ன? மினோர்சான் தரவா ரமேஷிகா சொல்லுங்க. இந்த ரெண்டு கோணம் சமன் தரவா நித்திரையா கோணம் இல்ல சார், எதிர்கோணம் எதிர்கோணம். ஓகே சரி நம்புறேன் நீங்க நித்திரோல இருந்து. சரி ஓகே. அப்ப பாருங்க பக்கம் கோணம் பக்கம். சரியா? அப்ப அடுத்த பக்கத்தை சொல்லுங்க. அப்போ நித்திரை இல்லாட்டி பக்கம் எழுதிட்டேன், கோணம் எழுதிட்டேன், இன்னொரு பக்கம் சமன். இந்த ரெண்டு முக்கோணத்துல இன்னொரு பக்கம் சமனா இருக்கு. என்னது? XYZ YZ-ம் சமன். XY-யும் YZ-ம் சமன். இந்த XY-யும் YZ-ம் சமன். எப்படி கண்டுபிடிச்சோம்? தந்திருக்கா? நேரடியா தந்திருக்கா? ஓ இது நேரடியா தந்திருக்கு. இல்ல அது தந்திருக்கு தம்பி. அது இந்த கேள்வி பேப்பர்ல போட்டிருக்கு. காட்டுறேன் பாருங்க. என்ன இருக்கு? XY சமன் YZ தந்திருக்கு தானே. தந்தா நாங்க தரவண்டு மட்டும் போட்டா சரி. சரியா? XY-யும் YZ-ம் சமன் தந்திருக்கு. அப்ப தரவு படத்துல தரப்பட்டிருக்கு. தரவு சரியா? பக்கம் கோணம் பக்கம். ஆகவே முக்கோணி AXY ஒருங்கிசைவு 3 கோடு போடணும். ஒருங்கிசைவுக்கு 3 கோடு போடணும். சரியா? முக்கோணி CYZ நிபந்தனை போடணும். இவ்வளவு மொழி போட்டு நிபந்தனை. எந்த நிபந்தனை ஒருங்கிசைவு காட்டினோம்? பக்கம் கோணம் பக்கம். இவ்வளவுத்துக்கும் 3 மார்க்ஸ் வரும். எப்படி தெரியுமா? 2 எழுதணும். சமன் போட்டு சரியா தரவு இந்தியால காரணமும் போட்டிருக்கணும். இப்ப இந்த பகுதியை நீங்க விட்டுட்டீங்கன்னு வைங்க, இந்த பகுதி ஒன்றுமே எழுதாட்டி உங்களுக்கு 1 மார்க்ஸ் இல்லை. இந்த 4ம் நீங்க எழுதாம இவ்வளவு பெர்ஃபெக்டான இருக்கீங்க, சட்டியா இருக்கு, உங்களுக்கு 1 மார்க்ஸும் இல்லை. காரணம் போடாட்டி உங்களுக்கு 1 மார்க்ஸும் இல்லை. 3 மார்க்ஸும் உங்களுக்கு வேணும்னு சொன்னா இவர் எழுதணும். அதுக்கு ஏத்த மாதிரி இந்த 4ம் எழுதிருக்கணும். சரியா? அப்பதான் உங்களுக்கு 3 மார்க்ஸ் வரும். சரி, காரணம் ஒன்று மிஸ் ஆனாலும் 1 மார்க்ஸை குறைப்பாங்க. காரணம் ஒன்றுமே இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. சரியா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒருங்கிசைவுகள் இப்படி செய்யறது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து இருக்கு. இன்னும் 6 நிறுவல்களை பார்க்க இருக்கிற முடியாது. அப்ப 6 ஒருங்கிசைவுகளையும் அதுல பார்ப்போம். சரியா? சில பிள்ளைகள் என்ன தொடர்பு கொண்டு ஒருங்கிசைவுக்கு விளங்கப்படுத்திடுங்க சார், அதான் எங்களுக்கு விளங்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறுவல்களி பார்க்க போறோம். ஒவ்வொரு நிறுவல்களிலும் ஒவ்வொரு ஒருங்கிசைவு கட்டாயம் வரும். அப்ப அதுல 6 ஒருங்கிசைவு படிக்க போறோம். ஏன்னா அதை விட மாடல் கேள்வி நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை அதுல நான் சால்ட் அவுட் பண்றேன். ஓகே சரி, டோன்ட் வரி. இப்ப BA சமாந்தரம் CD என காட்டட்டான். BA சமாந்தரம் CD. சரியா? இந்த BA-யும் இந்த CD-யும் சமாந்தரம் காட்டட்டான். அதுக்கு முன்னுக்குள்ளே இதுல இன்னொரு தடவை நான் குறிக்காம விட்டேன். என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க நடுப்புள்ளி தேட்டத்தை எழுதுகன்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. நடுப்புள்ளி தேட்டத்தை எழுதுகன்னு சொல்லி. அப்ப அந்த தேட்டங்கள் தொடர்பாகவும் நாங்க அதை பாவிக்க வேண்டியிருக்கும். அந்த தேட்டத்துல முடிவு வர இங்க பாருங்க, இது நடுப்புள்ளி. X ஒரு நடுப்புள்ளி, Y ஒரு நடுப்புள்ளி. அப்ப நடுப்புள்ளி தேட்டம் என்ன சொல்லுது? 2 நடுப்புள்ளிகள் இணைக்கும் போது 3ஆம் பக்கத்துக்கு இந்த பாருங்க ABC என்ற முக்கோணத்துல, இந்த ABC என்ற முக்கோணத்துல X-ம் Y-யும் நடுப்புள்ளிகள். அப்ப 2 நடுப்புள்ளிகள் தொடுக்கும் கோடு 3ஆம் பக்கத்தின் அரைவாசியாகவும் 3ஆம் பக்கத்துக்கு சமாந்திரமாகவும் இருக்கு. அப்ப இவரும் சமாந்திரம். அது மாதிரி பாருங்க, இங்கால Y ஒரு நடுப்புள்ளி, Z ஒரு நடுப்புள்ளி. Y ஒரு நடுப்புள்ளி, Z ஒரு நடுப்புள்ளி. அப்ப இந்த ACD என்று சொல்லி இப்படி ஒரு முக்கோணம் இருக்கு. இப்படி ஒரு முக்கோணம் இருக்குல்ல இங்க. அப்ப அந்த முக்கோணத்துல பாருங்க, இந்த YZ என்ற 2 நடுப்புள்ளிகள் இணைக்கும் போது 3ஆம் பக்கத்துக்கு அரைவாசியாகவும், ஏன்னா 3ஆம் பக்கத்துக்கு அரைவாசியாகவும் 3ஆம் பக்கத்துக்கு சமாந்திரமாகவும் இருக்கும். சரியா? அப்ப இந்த கோடு இது ஒரு நேர்கோடு தானே. இது ஒரு நேர்கோடு. அப்புறம் எல்லா இடத்துலயும் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த இதுல போட்டீங்கன்னாலே பாரு போதும். அப்ப இந்த பக்கமும்
இந்த பக்கமும் சமாந்தரமாக இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? ஏடி சமாந்தரம் எக்ஸ் சமாந்தரம் பி சி. கேள்வியில அதே அசமாந்தரம் காட்ட சொன்னது அதை இல்லை. சரி, நான் சும்மா போடுறேன். ஏன்னா நாங்க இந்த முடிவுகளை பாவிக்கலாம் தானே. நடுப்புள்ளி தேர்தலின முடிவுகளை பயன்படுத்தி இவரும் 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 சமாந்தரம் வந்து நம்ம எழுதலாம். கேட்டிருந்தா எழுதிருக்கலாம். ஆனா கேட்கலையே. அவன் எதை சமாந்தரம் காட்டான்? பிசி பிஏயையும் சிடிஏ. இந்த பிஏயையும் இந்த சிடியையும் சமாந்தரம்னு காட்டுட்டான். இந்த கோட்டையும் தான் சமாந்தரம்னு காட்டுட்டான். சரியா? அப்ப இப்ப கொஞ்சத்துக்கு மேல ஒரு ஜட்ன்னு சொல்லி படிச்சுனல்ல, ஜட் ஜட் அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துற ஜட், அதாவது சமாந்தரமாக இருந்தால் இந்த ரெண்டு பக்கங்களும் இந்த ரெண்டு கோடுகளும் சமாந்தரமாக இருந்தால் முடிவு என்ன? முடிவு என்ன பிள்ளைகள்? சமாந்தரமாக இருந்தா இந்த ரெண்டு ஒன்று விட்ட கோணங்களும் கொண்டு கொண்டு சமன். சமாந்தரமாக இருந்தா ஒன்று விட்ட கோணங்கள் சமன். அப்ப அதுல ஆப்போசிட் சொல்லுங்க, மறுதலையை சொல்லுங்க. அப்ப சமாந்தரமா இருந்தா ஒன்று விட்ட கோணங்கள் சமன். அப்ப இதை முடிச்சு விடுவோம். ஒன்று விட்ட கோணங்கள் இருந்தா ரெண்டு பக்கம் சமாந்தரம். சமாந்தரம். அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சு. இந்த ரெண்டு கோடும் சமாந்தரமா இருந்தா ஒன்று விட்ட கோணங்கள் சமன் யூஸ் பண்ற மாதிரி ஒன்று விட்ட கோணங்கள் ரெண்டு சமன் காட்டிட்டோம்னா இந்த ரெண்டு கோணம் சமாந்தரம் எழுதலாம். சரியா? அப்ப இதை பாருங்க, ஜட் இருக்கா சார்? இந்த இப்படி போய் இப்படி வந்து இப்படி போகுது. ஜட் ஒன்று இருக்குல்ல, இந்த ஜட்ல இந்த கோணமும் ஒன்று விட்ட கோணங்கள். அந்த ஒன்று விட்ட கோணங்கள் எப்ப சமனாக இருக்கும்? இவர் ரெண்டு பேரும் சமாந்தரமா இருந்தா சமன். அப்ப நம்ம சமன் காட்டிட்டோம்டா, இந்த ரெண்டு கோணம் சமன் காட்டிட்டோம்டா இந்த ரெண்டு பக்கங்கள் சமாந்தரம் எழுதலாம். அப்ப நாங்க எப்படி சமன் காட்ட போறோம்? இந்த கோணமும் என்னத்துக்கு காட்ட சொன்னது? அடுத்த கேள்விக்கு யூஸ் பண்றதுதான். ஒருங்கிசையும் முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள் சமன் சொல்லி ஒரு தேட்டம் படிச்சிருப்பீங்க ஒருங்கிசை பாடத்துல. சரியா? இந்த ஐடியா இந்த ஐடியா சமாந்தரம் காட்டுறதுக்கு இது மட்டும் ஐடியா இல்லை. ஒத்த கோணத்தை வச்சு யூஸ் பண்ணலாம். ஒத்த கோணங்கள் சமாந்தரமா இருந்தா ஒத்த கோணங்கள் சமன், ஒத்த கோணங்கள் சமனா இருந்தா சமாந்தரம். இந்த கேள்விக்கு தான் ஐடியா. ஓகே, அப்ப நம்ம என்ன எழுதியிருக்கோம்? இங்க ஒருங்கிசையும் காட்டிட்டோம். ஆக அடுத்த லைன்ல எழுதலாம், ஒருங்கிசையும் முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள் அல்ல ஒத்த பக்கங்கள் அல்ல ஒத்த கோணங்கள் ஒத்த உறுப்புகள் சமன். ஒத்த உறுப்புகள் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? ஒத்த உறுப்புகள் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியுமா? இந்த இருக்கு 3 லைன் போட்டிருக்கோம். ஒரு பக்கத்துக்கு 3 லைன் போட்டிருக்கோம். அதுக்கு எதிரில் இருக்கிற கோணமும் இங்க 3 லைன் போட்டிருக்கோம். அதுக்கு எதிரில் இருக்கிற கோணமும் ஒத்த உறுப்பு. சரியா? அப்ப இந்த ஏ கோணம் சி கோணம் சமன். காரணம் என்ன? இந்த போட்டுட்ட காரணம். இதை விட வேற ஒரு காரணம் தெரியும். முக்கோணிகள் ரெண்டு ஒருங்கிசையும் என்று சொன்னா அந்த முக்கோணத்தில் இருக்கிற ஒத்த உறுப்புகள் சமமா இருக்கும். அப்ப இதுதான் காரணம். ஒருங்கிசையும் முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள் சமம் என்று போட்டுட்டு எழுதணும். போட்டுட்டு இந்த கோணத்துக்கு பேர் என்ன? இந்த கோணத்துக்கு வித்தியாசமா பேர் வைக்கலாம். எக்ஸ் ஏ ஒய் என்று எழுதலாம். அல்ல பி ஏ சி என்று எழுதலாம். அதுவும் கூட இஷ்டம். அது எப்படி போட்டாலும் முடியாது. நான் பிஏசி என்று எழுதுறேன். இந்த கோணத்துக்கு பேர் என்ன? பி ஏ சி. ஆகவே பிஏசி சமன். ஆகவே பிஏசியும் இந்த கோணத்துக்கு பேர் என்ன? ஏ சி டி. ஏ சி டி. சி கடையாளம் போடும். ஒருங்கிசை முக்கோணியின் ஒத்த உறுப்புகள் சமன் என்றபடியா இந்த ரெண்டு கோணங்களும் சமன். சரியா? இப்ப இந்த ரெண்டு கோணங்களும் சமன் காட்டிட்டேன் தானே. சரி, அப்ப அடுத்த லைன் என்ன எழுத போறோம்? இப்ப நான் சொன்னேன்னா
சமாந்தரமாக இருந்தா ஒன்று விட்ட கோணங்கள் சமன். இப்ப நாங்க ஒன்று விட்ட கோணங்கள் சமன் என்று காட்டிட்டோம். ஆகவே ஏபியும் சிடியும் என்னவா இருக்கும்? ஒன்று விட்ட கோணங்கள் எழுதுவோம். அதுக்கு அடுத்ததா பாருங்க, இந்த ரெண்டும் ஒன்று விட்ட கோணங்கள். ஒன்று விட்ட கோணங்கள் சமன் ஆகையால் சமனாக இருக்கிறதால், ஒன்று விட்ட கோணங்கள் சமனா இருக்கிறதால இந்த ஏபியும் சிடியும் சமாந்திரம் வந்து முடிப்போம். அவ்வளவுதான், சின்ன பிரச்சனை முடிச்சு. ஓகேவா? விளங்காடி கேளுங்க. சத்தத்தை காண இல்லை, வழமையான உடனே சைலண்டா இருக்கீங்க சார். கொஞ்சம் கதைங்களா? விளங்காடி கேளு. அடுத்த மூன்றாவது பாருங்க, ஏபிசிடி ஒரு இணைகரம் என காட்டுக. இணைகரம் என காட்டுகிறதுக்கு நிறைய இருக்கு. இணைகரங்கள் 1, இணைகரங்கள் 2 சொல்லி 2 பாடம் படிச்சிருப்பீங்க. இணைகரங்கள் 1 பார்ட் 1 என்ற பாடத்துல இணைகரமாக இருந்தா என்னென்ன பண்புகள் இணையறதுக்கு இருக்கு. சரி, இணையரங்கள் பார்ட் 1 பார்ட் 2 கூட நீங்க 10ஆம் ஆண்டுல படிக்கக்குள்ள வடிவா படிக்கலன்னு சொல்லி நினைக்கிறார்கள். இணையரங்கள் பார்ட் 1 பார்ட் 2 தொடர்பான விளக்கத்தை இருக்கா தாங்க சார் என்று சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. நான் அதுக்குரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி, ஒழுங்கா படிக்காட்டு அழகா விளங்கப்படுத்தியிருக்கிறேன். அது உங்களுக்கு தேவைன்னா கேட்டு பெற்றுக்கொள்ளவும். சரியா? ஓகே. அப்போ இணையகரங்கள் பார்ட் 1ல நாங்க என்ன படிச்சோம்னா, இணையகரமாக இருந்தா அவருக்கு என்னென்ன பண்புகள் வரும் அதை நான் இப்ப சொல்ல வலிக்கிட்டு இருந்தா டைம் ஆகும். சரி, அதை நீங்க அதுல பார்த்துக்கொள்ளலாம். இணையகரங்களா இருந்தா என்னென்ன பண்புகள் இருக்கு. பார்ட் 2 இணையகரங்கள் பார்ட் 2ல என்ன படிச்சோம்னு சொன்னா, ஒரு நாட்பக்கல் இணையகரமா மாறுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு நாட்பக்கல் எப்படி இணையகரம்னு காட்டலாம். அதுக்கு நாலு ஆப்ஷன் இருக்கு. 4 நிபந்தனைகள் இருக்கு ஒரு நாட்பக்கல் இணையகரம்னு காட்டுறதுக்கு. சரியா? அதுல ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக இருந்தா அது ஒரு இணைகரம் என்று காட்டலாம். சரியா? ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள், உதாரணத்துக்கு ஒரு 4 பக்கங்கள். சரியா? ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள்னா சமனும் அதே பக்கங்கள் சமாந்தரமா இருக்கும். ஒரு சோடி, இது நல்ல வடிவா படிச்சிருக்கோம். தேவைன்னா அதை கேட்டுக்கொள்ளுங்க. நல்ல இது ஒரு 25 கேள்வி கிட்ட நாங்க பார்த்துனாங்க எப்படி நேரம் காட்டுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று இருக்கு. நான் வந்து கேட்டா தான். சரியா? தேவைப்படும் பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக இருந்தா அது இணையரம் வந்து காட்டலாம். சரியா? அப்ப இதுல பாருங்க, இந்த ஏபியும் சிடியும் ஆல்ரெடி சமாந்தரம் வந்து காட்டிட்டேன். சரியா? அல்லது இங்க பாருங்க, இந்த ஏடியும் விசியும் சமாந்தரம் மட்டும் காட்டிட்டேன். நடுப்புள்ளி தேட்டங்களை பயன்படுத்தி காட்டிட்டேன். சரியா? அப்ப இப்ப நீங்க ஏடியையும் பிசியையும் சமன் காட்டலாம். ஏன்னா இது ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்குங்க பாருங்க. ஏடியும் பிசியும் சமாந்தரமா இருக்கு. அது மாதிரி ஏடியும் பிசியும் சமன் காட்டிட்டீங்கன்னா போதும். ஏடியும் பிசியும் சமன் காட்டினா கூட ஓகே. ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமன் சமாந்தரமாக இருக்கு. இது காட்டலாம். அல்லது பாருங்க, இந்த ஏபியும் இந்த சிடியும் சமாந்தரம் காட்டிட்டோம், சமன் காட்டினாலும் காட்டலாம் ஈஸி. சரியா? எப்படி காட்டலாம் இங்க பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு சும்மா ரஃப் பேப்பர்ல செய்யற மாதிரி செய்யலாம். ரஃப் பேப்பர்ல செய்யற இது 5 சென்டிமீட்டர் வைங்க. இது எவ்வளவு? இது 5 இது எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு டக்குன்னு சொல்லுங்க. இது 5 இது எவ்வளவு? 5. அப்ப 5 மஞ்சம் 10. ஏபி 10. சரி, ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒருங்கிசை முக்கோணின் ஒத்த ஒரு பொருள் தானே. அப்ப இந்த டபுள் லைன் அடிச்சிருக்க பாருங்க. டபுள் லைன் அடிச்சு கோணத்துக்கு எதிரில் இருக்கிறது 5 சென்டிமீட்டர்டா. இங்க டபுள் லைன் அடிச்ச கோணத்துக்கு எதிரில் இருக்க இந்த பக்கம் என்னவா இருக்கும்? எத்தனை சென்டிமீட்டரா இருக்கும்? 5. 5. இவர் எவ்வளவா இருக்கும்? 5. 5 மஞ்சம் 10. 5 மஞ்சம் 10. அப்ப ஏபியும் சிடியும் சமன். ஏபியும் சிடியும் சமாந்தரம். ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரம் தான் இணைகிறேன். சரியா? இப்ப அடுத்தது பாருங்க, இன்னொரு முறையில காட்டலாம். இன்னொரு முறையில சரி, இப்ப இந்த இதை விடுங்க. நடுப்புள்ளி தேட்டம்னு சொல்லி 2 நடுப்புள்ளி இணைக்கும் கோடு 3ஆம் பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் 3ஆம் பக்கத்துக்கு அரைவாசியாகவும் இருக்கும். இவர் அரைவாசி இவர்ண்டா, இவர் டபுள் இவர். இப்ப இது 5 இது 5 இது எவ்வளவு? பிசி 10. 10. இது 5 இது எவ்வளவு?
அஞ்சு. அஞ்சு. 5. ஏன்னா ஏன் 3 லைன் அடிச்சிருக்கு 5. இப்ப இதுல 2 நடுப்புள்ளி இல்ல, இது 2 நடுப்புள்ளி, இது 5 இது எவ்வளவு? 10. 10. 10. அப்ப இதுவும் 10, இதுவும் 10. பக்கங்கள் நீளங்கள் சமம். ஏடியும் பிசியும் சமாந்திரம் இங்க காட்டிட்டோம். சாரி, அது முதல் காட்டினது என்ன? முதலை காட்டிட்டோம் என்ன? நடுப்புள்ளி தேர்தல் வச்சு இவருக்கு இவர் சமாந்திரம், இவருக்கு அடுத்த இவருக்கு இவர் சமாந்திரம், இவருக்கு இவர் சமாந்திரம் என்ன முதலை காட்டிட்டோம். ஆகவே ஒரு சோழி பக்கமும் சமாந்திரம் வச்சு ஈஸியா காட்டுது. அப்ப நான் இத வேண்டாம் உங்களுக்கு ஏன் தெரியுமா? இது ஆல்ரெடி இங்க நிறுவி வச்சிருக்கிறேன் தானே. ஏபியும் சிடியும் சமாந்திரம் ஆல்ரெடி நிறுவி வச்சிருக்கேன் தானே. இதுவும் இதுவும் சமாந்திரம் ரெண்டு நிறுவி வச்சிருக்கிறேன். அப்ப இவரையே சமனன்னு காட்டி விட்டுருவோம், ஈஸியா முடிஞ்சிடும். ஏபியும் சிடியும் சமாந்திரம் நிறுவி வச்சிருக்கேன். அப்ப ஐடியா இப்படித்தான் நம்பரை போட்டு எடுக்கிறது ஐடியா. அதுக்கான 5 10 எழுதலாமா இதுல? ஏன்னா அது நம்ம கேள்வி எப்படி செய்ய போறோம்ன்றதுக்கு ஐடியா எடுக்கிறதுக்கு 5 10 போட்டு ஐடியாவை எடுக்கிறது. அதுக்கு பிறகு இங்க பாருங்க, இதுக்கு 3 மார்க்ஸ் வருமா? இந்த நிபந்தனை இவ்வளத்தையும் எழுதுறதுக்கு ஒருங்கிசை காலத்துக்கு 3 மார்க்ஸ் வரும். அப்ப சமாந்திரம் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்திரமா அந்த ஒரு நேரம் மட்டும் காட்டலாம். அப்ப இவர் 2 பேரும் சமாந்திரம் மட்டும் காட்டிட்டோம். அப்ப சமன் காட்டும். சரியா? சும்மா எழுதும், ரீசன் போட்டு எழுதும், ரீசன் போட்டு எழுதும். அப்ப ஏஎக்ஸும் ஏஎக்ஸ் சமன் எக்ஸ்பி, ஏஎக்ஸ் சமன் எக்ஸ்பி. சரியா? ஏஎக்ஸ் சமன் எக்ஸ்பி. அப்ப அதுக்கு பிறகு நீங்க அது இது நடுப்புள்ளி தானே, எக்ஸ் நடுப்புள்ளி, அதால ரெண்டும் சமன். ஏஎக்ஸ் எக்ஸ் ஏ பி நடுப்புள்ளி எக்ஸ், அதனால இந்த ஏஎக்ஸும் எக்ஸ்பியும் சமம். சரியா? அதுல இருந்து நீங்க எழுதலாம் ஆகவே ஏபி ஏபி சமன் 2 மடங்கு ஏஎக்ஸ். சரி, ஆகவே 2 மடங்கு ஏஎக்ஸ் என்று போடலாம். சரியா? இந்த 2 பக்கமும் சமன். ஆகவே ஏபி என்றவர் இந்த ஏஎக்ஸ் டபுள் மடங்கா இருப்பார். ஓகே தானே? சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது மற்றதுண்டு. இந்த சி சட்டும் சட்டியும் சமன். சி சட்டும் சட்டியும் சமன். சி சட்டும் சட்டியும் சமன். அதுக்கு காரணம் என்ன? சி டி நடுப்புள்ளி சிசி நடுப்புள்ளி சட். இதுல இருந்து என்ன எழுதலாம்? சிடி சமன் 2 மடங்கு சி சட் என்று எழுதலாம். 2 மடங்கு சி சட் என்று எழுதலாம். சரியா? இப்ப எனக்கு ஒருங்கிசை முக்கோணின் ஒத்த உறுப்புகள் சமம். ஒருங்கிசை முக்கோணின் ஒத்த உறுப்புகள் சமம்னு சொன்னா இந்த டபுள் லைன் அடிச்ச கோணத்துக்கு எதிரில் இருக்கிற ஏஎக்ஸும் டபுள் லைன் அடிச்ச கோணத்துக்கு எதிரில் இருக்கிற சி சட்டும் சமன். அப்ப ஒருங்கிசை முக்கோணின் ஒத்த உறுப்புகள் சமன் என்று எழுதி போட்டு ஏஎக்ஸும் சரியா சி சட்டும் சமன். சரியா? ஏஎக்ஸும் சி சட்டும் சமன் என்று காட்டிட்டேன். சரியா? காட்டிட்டு இந்த 2 சமன் தானே, இந்த 2 சமன். அப்ப அதுல இருந்து நாங்க என்ன எழுதலாம்? இதுக்கு அடுத்ததா நீ பாருங்க, இதுக்கு அடுத்ததா என்ன எழுதலாம்? 2 பக்கம் 2 அளவு இருக்கிறேன், 2 பக்கம் 2 அளவு இருக்கிறேன் பாருங்க. சமன்பாடுக்கு 2 பக்கம் ஒரே வெளியே செய்யும். 2 மடங்கு எக்ஸும் 2 மடங்கு சி செட்டும் சமன். இதெல்லாம் நீங்க 9ஆம் ஆண்டுல வெளிப்படை உண்மைகள். ஒரு 2 சமனான கணியத்தை ஒரே கணியத்தை அளவு இருக்கும் போது அதுவும் சமம். என்ன வெளிப்படை உண்மைகள்லாம் படிச்சிருப்பீங்க. சரியா? அப்ப பாருங்க, இந்த 2 பக்கம் சமன். ஆகவே அது 2 அளவு இருக்கிற இந்த 2 சமன். இப்ப 2 ஏஎக்ஸுக்கு பதிலா என்ன எழுதலாம்? 2 ஏஎக்ஸுக்கு பதிலா என்ன எழுதலாம்? என்ன எழுதலாம்? ஏபி. ஏபி. 2 சி செட்டுக்கு பதிலா என்ன எழுதலாம்? டிசி. சிடி. டிசி என்றாலும் சரி, சிடி டிசி எல்லாம் உண்டுதான். அப்ப ஏபி சமன் சிடி. இனி என்ன எழுதுவீங்க? முடிவுரை கட்டுரை எழுதுவீங்க. தமிழ்ல முடிவுரை எழுதுவீங்க. பந்தியில சூழல் மாசம் பந்தியா 250 சொற்கள் குறையாமல் எழுதி போட்டு அரை உரையா விட மாட்டீங்க கடைசி. ஆகவே நீங்கள் ஒரு பொறுப்பான சமூக ஒரு இலங்கையனாக இந்த குப்பையில போடாம கழிவாற்றாமல் இருந்தால் இந்த சூழல் மாசடைதலை நாங்கள் தவிர்க்கலாம் முடிவுரை எழுதுவோம். அந்த மாதிரி ஏபியும் சிடியும் சமன்
அது நாம இப்ப நிறுவிட்டோம். இந்த நிறுவிட்டோம். ஏபியும் சிடியும் சமாந்தரம். அது நிறுவி வச்சிட்டோம். முதலாவது கேள்வி இதுக்கு முதல் நிறுவி வச்சிட்டோம். அப்ப நிறுவப்பட்டது ஏற்கனவே பழைய கேள்வி நிறுவிட்டோம். ஏபியும் சிடியும் சமாந்தரம் நிறுவிட்டோம். ஏபியும் சிடியும் சமன் இப்பதான் காட்டி வச்சிருக்கிறோம். அப்ப ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரம் ஆகையால் முடிவுரை என்ன? ஏபிசிடி ஒரு நேரமாகும். ஆகவே ஏபிசிடி ஒரு நேரம் ஆகும். முடிஞ்சுதா? இதான் நிறுவல் கேள்வி. சரியான லேஸ். சரி, அப்ப வட்டத்தின் நிறுவல் கேள்வி எனக்கு இப்ப விளங்கப்படுத்துறதுக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு நிமிஷத்துல சொல்றேன். இன்னைக்கு மேட்ச் செக்ஷன் செய்ய போறாங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுன்றதுக்காண்டி சொல்றேன். நான் ஆறுதலா நிறுவி காட்டுறது. ஓகே, இதை பாருங்க. இந்த கேள்வியும் கொஞ்சம் கிட்டத்தட்ட சேம் மாதிரி இருக்கு. ஓஏயும் பிடியும் சமாந்தரம் என காட்டுக. ஓஏயும் பிடியும் சமாந்தரம் என காட்டுக. அப்ப என்ன ஐடியா இன்னைக்கு படிச்சோம் நாங்க சமாந்தரம் காட்டுறதுக்கு? சமாந்தரம் காட்டுறதுக்கு என்ன ஐடியா படிச்சோம்? சரியா, ஒரு நிமிஷம் கோணங்கள் பயன்படுத்தி. சரி பிள்ளைங்க, ஒரு நிமிஷம் வெயிட் 2 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கடா. இது இப்படி எழுதாம நான் விளக்கத்தை மட்டும் சொல்லி விடுவேன். என்னன்னு சொன்னா இன்றைக்கு அந்த நம்ம ஒருவேளை கேள்வி வந்துட்டா என்ன வட்டத்தின் கோணங்கள்ல கேள்வி வந்துட்டா. சரி, அஞ்சு பாருங்க. ஓஏ மையமாகவும் உடைய வட்டத்தின் நான் ஏபியின் நடுப்புள்ளி சி. ஏபி நடுப்புள்ளி சி. ஏபியின் நடுப்புள்ளி சியா. வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் நடுப்புள்ளி இணைக்கும் கூட என்ன செய்யும்? நாண இருசமம். வெரி குட். வட்டத்தின் நான்கள் 10ஆம் ஆண்டு 27ஆம் பாடம். சரியா, இதான் நான் சொன்னா இதான் நான் பாருங்க. நான் மையம் ஆரை விட்டம் எல்லாம் விளக்கம் கொடுத்துருக்கு. சரியா, ஒரு வட்டத்தின் நானின் நடுப்புள்ளியை மையத்துடன் நினைக்கும் கூட நானுக்கு செங்குத்தாகும். சரியா, சொல்லவா? வட்டத்தின் மையத்தையும் நானின் நடுப்புள்ளியை இணைக்கும் கோடு அந்த நானுக்கு செங்குத்து. அப்ப இது நடுப்புள்ளின்னு சொல்லியிருக்கு. இந்த துண்டு சமன். ஆகைவர் செங்குத்து. சரியா, குறிச்சிட்டோம். படத்தை நான் குறிச்சாச்சு. அடுத்து 60 பாயன்னு சொல்லியிருக்கு. இவர் 60 பாயம். மைய கோணம் 60 பாயம். மைய கோணம் 60 பாயண்டா அதே வில்லாத இந்த ஏடி என்ற அதே வில்லால உருவாக்கப்படுற பரதி கோணம் எவ்வளவா இருக்கும்? மைய கோணம் 60 பரதி கோணம் எவ்வளவா இருக்கும்? 120. எத்தனை இத போல சரி 30 இருக்கும். பாதி மையத்துலதான் பெருசா இருக்கும். குழம்பினா இதில் டபுள் இதுவான்னு உங்களுக்கு குழப்பினா மையத்துலதான் பெருசா இருக்கும் என்றதை ஞாபகம். அப்ப மைய கோணம் பரதி கோணத்தின் 2 மடங்கு. அப்ப இது 30 இது 60 இது 60 இது 30. இந்த நடுப்புள்ளி தேர்தல இவர டபுள் இது. அங்க இவர டபுள் இது. இங்க இவர டபுள் இது. சரி, எல்லா நிறுவல்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். சேம் சிம்பிள். ஓகேவா? அப்ப இது 30 இது 60 இது 60 இது 30. முதலாவது கேள்வி ஓஏயும் பிடியும் சமாந்தரம் காட்டுட்டான். சரியா, ஓஏயும் பிடியும் சமாந்தரம் காட்டான். அப்போ ஓஏயும் பிடியும் சட் இருக்கா? சட் தெரியுதா? வந்துட்டு அப்ப இந்த கோணம் சமன் காட்டிட்டோம்டா. இந்த 2 கோணம் சமன் காட்டிட்டோம்டா. என்ன சொன்னான்? சமாந்தரமாக இருந்தா ஒன்று விட்ட கோணங்கள் சமன். அப்ப ஒன்று விட்ட கோணங்கள் சமனா இருந்தா இந்த ரெண்டும் அதான் ஐடியா. அப்ப இதை பாருங்க. இது 90 பாகை 90 பாகை. இதெல்லாம் எழுதுறத நான் சொல்லி தர போறேன்ல. ஐடியா மட்டும் சொல்லி தரேன். 90 குத்து இருக்கணும். 90 இது 30. அப்ப 90 30 120. அப்ப மிச்சமா இருக்கிற எத்தனை? மிச்சமா இருக்கிற கோணம் எத்தனை? ஹிண்டான் மட்டும்தான் காய்க்கிறார். மற்ற எல்லாரும் சைலண்ட். நித்திரையா மற்றாரு மினோர்சா நித்திரையா ஆறு அஞ்சலோட குரலை காண இல்ல. செவின்ல குரலை காண இல்ல. ஓகே, சரி பாப்போம். அப்ப 60 சரியா. அப்ப ஒன்று விட்ட கோணங்கள் சமனா இருக்கு. ஆக ஒன்று விட்ட கோணங்கள் சமனா சமாந்திரம். சரியா, அதுக்கப்புறம் பாருங்க. முக்கோணி ஓஏசியும் சிடிபியும் சமாந்திரம். ஓகே
நியோசாந்த் இருக்கீங்க கிளாஸ்ல. சரி, ஓஏசியும் சிடிபியும் ஒருங்கிசையோடு காட்டான். இந்த ரெண்டு முக்கோணம் ஒருங்கிசையோடு காட்டணுமா? சரியா? அப்ப இங்க பாருங்க, இதுல இந்த கோணம் சமன், இந்த கோணம் சமன் ஒரு கோணம், 60 சமன் இன்னொரு கோணம், இந்த பக்கம் சமன். அப்ப கோப்பா. சரியா? அது நீங்க எப்படி எழுதணும்னு வழியா சொல்லி தந்திருக்கேன் இந்த இதுல. இதுதான் அங்கே கோப்பா முடிச்சு ஒருங்கிசை காட்டிட்டீங்க. ஒருங்கிசை முக்கோணம் ஒத்த ஒரு போல் சமன். நீட்டப்பட்ட ஏவானது ஈயில் சந்திக்குது. நீட்டப்பட்ட ஏன்னு சொன்னா ஏஓ தான் நீட்டட்டாம். அப்ப இந்த வழியில போய் ஏ ஒண்டா இப்படித்தான் போகும். ஓ ஏண்டா இப்படி வரும். ஓ ஏண்டா இப்படி நின்றோம். ஏ ஒண்டா இப்படி நின்றோம். ஏஓ நீட்டினா இப்படி சொத்தியா கூடாது. என்ன அடிமட்டத்தை வச்சுக்கணும். ஏஓ நீட்டினா வட்டத்தை ஈல சந்திக்குதா. வட்டத்தை ஈல சந்திக்குது. ஆவே ஓபிடி ஓடிபிஇ ஒரு நேரம்னா காட்டான். ஓடிபிஇ ஒரு நேரம்னா காட்டான். அப்ப இதை நினைக்கணும். சரியா? அப்ப ஓடிபி ஒரு இணைகரம் காட்டுறதுக்கு நிறைய ஐடியாக்கள் இருக்கு. ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்திரம் காட்டினோம் தான் அது ஒரு இணைகரம் காட்டலாம். ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்திரம் காட்டணும். இப்ப நாங்க இவரும் சமாந்திரம் காட்டிட்டோம். சரி, இது ஒரு நேர்கோடு உள்ளது, நீட்டி இருக்கமல்ல. அப்ப நேர்கோடு. அப்ப இந்த இவரும் சமாந்திரம் எல்லா இடத்துலயும் போட தேவையில்லை. சரியா? எல்லா இடத்துலயும் போட தேவையில்லை. உங்களுக்கு விளக்குறதுக்காண்டி போடுறேன். இந்த ரெண்டும் சமாந்திரம் ஆல்ரெடி தெரியும். அப்ப சமன் காட்டும். எப்படி சமன் காட்டலாம்? சரியா? டக்குன்னு சொல்றேன் பாருங்க. இவ்வளவு வேகமா நான் படிப்பிக்க மாட்டேன். இப்ப உங்களுக்கு டைம் அப் ஆயிடலாம். பள்ளிக்கூடம் போகணும். இந்த ஓஏயும் இந்த ஓயும் ஆரைகள், வட்டத்தின் ஆரைகள். வட்டத்தின் ஆரைகள் சமன்டா ஓஏயும் ஓஇயும் சமன் என்று போடலாம். வட்டத்தின் ஆரைகள். இப்ப ஓஏயும் பிடியும் சமன் எடுக்கலாம். எதை வச்சு? இந்த ரெண்டு ஒருங்கிசை காட்டினீங்களா? ஒருங்கிசை முக்கோணின் ஒத்த உறுப்புகள் சமன். ஆகவே இந்த செம்பக்கமும் இந்த செம்பக்கமும் ஒத்த பக்கங்கள். ஆகவே இவர் சமன், இவர் சமன். ஆக இவர் சமன். ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்திரமா இருக்கிறதுனால அது ஒரு நேரம். பாருங்க, இதே மாதிரி இருக்கா? பட் இதே கேள்வி அப்படி ஓடுற வருதா? ஓசி சமன் 6 சென்டிமீட்டர்டா. ஓசி சமன் 6 சென்டிமீட்டர். ஓசி 6 சென்டிமீட்டர். சரியா? அதனால ஏபி நீளம் 16. 16 மூலம் 16 இவ்வளவு விட்டேன். அப்படி இவ்வளவு மட்டு. சரி, அங்கால ஏடிய காண்டம் பைதகரஸ் தேற்றத்தை போட்டுக்கன்னு சொன்னா இதுல மிச்சம் கண்டுபிடிக்கலாம். பெரிய பைதகரஸ் தேற்றம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்ப இன்றைக்கு கணித பாடம் எக்ஸாம் 2ஆம் தவணை எழுத போற எல்லா பிள்ளைகளும் வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் பொறுமையா கேட்டிருந்த எல்லா மாணவர்களுக்கும் நன்றி. சந்தேகம் இருந்தா இன்னும் தொடர்பு கொள்ளும் பிள்ளைகள் தாராளமா. மற்றது நான் சொன்னது நேரங்கள் அதை விளங்காட்டி என்ன தொடர்பு கொள்ளலாம். சரியா? ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்களா.